பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு டே ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தே நாள். இந்த தலைப்பின் கீழே 5 காரியங்களை தியானிப்போம். முதலாவது, ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. இரண்டாவது, ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தே பண்டிகை. மூன்றாவது, ப்ராஃபஸி ஆஃப் ஜோயல், யோவேலின் தீர்க்க தரிசனம். நான்காவது, குரூசிஃபிக்ஷன் அட் பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை அப்பொழுது சிலுவையில் அறையப்படுதல். ஐந்தாவது, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, டே ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தெகோஸ்தே நாள். அப்போஸ்தலர் 2:1-4 பார்க்கும்பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இவை இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பின்னணி என்ன? அவருடைய பின்னணி என்ன? பெந்தெகோஸ்தே நாள் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. அன்றைக்கி மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் பெந்தெகோஸ்தே நாள் என்ன செய்யும். ஆகவே அதோடைய பின்னணி என்ன? முதலாவது நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோன்னா, ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எப்படி ஆரம்பித்தது? இவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார். 400 வருடங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் மோசையை அனுப்பி அவர்களை விடுவிக்கும்படி சொல்லுகிறார். சரியா? ஒவ்வொரு முறையும் நான் அனுப்புகிறேன், அப்புறம் விட மாட்டேன். இந்த பார்வனா விட்டுறாங்க, அப்புறம் என்ன செய்ய மாட்டான். 10 வாதைகள். இந்த 10வது வாதை வரும்பொழுது, இது என்ன வாதை? எகிப்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் ஆண் பிள்ளையை கொண்டு போகும். சங்கார தூதன், ஏஞ்சல் ஆஃப் டெத். சரி, அந்த நேரத்தில் அந்த பஸ்கா பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 12:1 கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பது. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பெயர்களாக இராமல் போனான். அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டாரனுக்கும் தங்களுடைய ஆத்மாக்களின் இலக்கத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளும். அவனவன் புசிப்பத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள. சரியா? என்ன மாதிரி ஆடு? பாதி உயிர் போகிற மாதிரி இருக்கிறது இழுத்துன்னு ஆண்டவர் கொடுத்துன்னு போடலாமா? நொண்டியான ஆடு, வியாதி பிடிச்ச ஆடு ஆண்டவருக்கு கொடுக்கணுன்னா
பேங்க்கில் திட்டுறாங்க. நாங்கள் அப்படியே கசங்கி போய் இது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இது மிஷின்லேயே போக மாட்டேன்னு போய் மாட்டிக்குதோம். பயங்கர பழசான அழுக்கான அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படி எப்படி இது பண்ணி அது என்னென்னு போடுறாங்களா என்னன்னு தெரில. அது இப்போ என்ன பண்ண மாட்டேன்தான் அவன் மிஷினில் செக் பண்ணால் நாங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு வரீங்களேன்றாங்க. இங்கே ஆண்டவர்னா அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளமாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகள் அது வெள்ளாட்டுக்கு அதை தெரிந்துகள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தார் சாயங்காலத்தை அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. தான் முக்கியம். உங்கள் வீட்டு வாசலில் அந்த ரத்தம் இருக்கணுங்க. அந்த சங்கார தூதன் வருவான். ஒவ்வொரு வீட்டில் இருக்க முதல் ஆண் பிள்ளையை கொன்று போடும்படி சங்கார தூதன் வரும்பொழுது வீட்டு வாசலில் என்ன இருக்கணும்? அந்த ரத்தம், இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அன்று ராத்திரிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதில் தொடைகளையும் அதற்குள்ளான ஏகமாக நெருப்பி சுட்டதாய் அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறது அக்கினியினால் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடைக்கும். அது கர்த்தருடைய. ஏன் எல்லாம் ரெடியாக இருக்கணுன்றாங்க? நீங்கள் தப்பிச்சு ஓடணும். இந்த எகிப்தை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து ஒரு மணி நேரம் மெதுவாக சாப்பிட்னு இருக்கலாம்னு. இது சாப்பாட்டு நேரம் இல்லை. அது சாப்பிட்டுட்டு ஊரை விட்டு என்ன செய்யணும்? ஓடணும். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இந்த எகிப்திலேருந்து உங்களை எல்லாம் ரெடியாக இருக்கும். தீவிரமாக வேகமாக சாப்பிட்டு என்ன செய்யுங்க? ஓடுங்க, தப்பிச்சு ஓடுங்க. அந்த ராத்திரிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற் பேராகி இருக்கிறவர்களை எல்லாம் அதை பண்ணி, முதல் பிறந்து மிருகமாக இருந்தால் கூட அவுட். வீட்டில் முதல் பிறகுற பிள்ளை யாராக இருந்தாலும் ஆண் பிள்ளை அவுட். அதான் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இங்கிலீஷில் பாஸ் ஓவர்னால் தாண்டி போகிறேன்னு அர்த்தம். அந்த ரத்தம் இருக்குன்னா அங்கே வரமாட்டேன், போயிடுவேன் அடுத்த வீட்டுக்கு. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே அந்த நாள் உங்களுக்கு நிலை கூறுதலாக நாளாக இருக்க கடவுள். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்கும். அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக ஆசரிக்க. புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் புசிக்க. முதலாம் நாளிலே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலிருந்து அறுப்புண்டான். முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடியிருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யக்கூடாது. அவரவர் சாப்பிடுறதுக்கு தேவையானது மாத்திரம் உங்களால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்களை சேனைகளை எகிப்திலிருந்து கூட படினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக இந்த நாளை முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் 7 நாளால் உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படலாம். எவனாகிலும் புளிப்புப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியம் சுயதேசினால் அந்த ஆத்தம் இஸ்ரேல் செய்யாமல்
புளிப்பில் விடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவுள் என்று இதுதான் பஸ்கா பண்டிகை. ஒரு ஆட்டுக்குட்டின் ரத்தம் உங்கள் வாசலில், யாருடைய வாசலில் இந்த ரத்தம் இருக்கோ அவங்க வீட்டில் சாவு. ஏன்னா அந்த முழு தேசம் முழுவதும் பொய்யா, மனுஷராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும், யார் அங்கே முதல் பிறந்த ஆணாக இருந்தால் கர்த்தர் 10ஆம் வாத இவங்களை வெளியே கொண்டு வரும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசலில் அப்போ கடந்து போவார், உன் வீட்டுக்கு சாவு. அதுதான் பஸ்கா பண்டிகை. சரியா? அதிலேருந்து தான் நம்ம பெந்தகோஸ்து பண்டிகை வரும், அதிலேருந்து கணக்கு பண்ணோம். சரியா? இரண்டாவது ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தகோஸ்தே பண்டிகை. இது எப்படி வந்தது? லேவிய ராகமம் 23 1 21. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். சில பேர் ஒரு 5 நாள் தான் வேலை செய்யணும்னு பார்க்குறாங்க. 5 நாள் தான், 2 நாள் லீவ் விட்டுருங்க. சரியா? சில பேர் விட்டால் இன்னும் 3 நாள் கிடைக்குமான்னு பார்க்குறோம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான, அதில் ஒரு வேலையும், அது உங்கள் வாசஸ்தலங்கள்லாம் கர்த்தருக்கு என்று ஓய்வு நாள் இருப்பதாக. சபை கூடி பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளானவ. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகி கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். சரியா? அந்த மாதம் 15ஆம் தேதியில் கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை. 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கொடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டும். 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலியிடும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை, அதில் சாதாரணமான யாதொரும் செய்ய ஆகாதென்று சொல். பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவுள். அப்படின்னா நீங்கள் இப்போ எகிப்தில் அடிமையாக இங்கேருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வாக்குத்தத்தம் தேசத்தில் போய் அங்கே என்ன செய்வீங்க? பயிரிடுவீங்க. பயிரிட்டு உங்களுக்கு அறுவடை வரும் பாருங்க. அந்த முதல் அறுவடையில் என்ன செய்யணும்? முதற் பலனை ஆண்டவருக்கு கொண்டு வரணும். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியர் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 2 பங்கானும் எண்ணெயிலே பெசந்து மெல்லிய மாவாக போஜன பலியும், திராட்சை ரசத்திலே கார்படியாக பான பலியும் செலுத்து. உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டியதரும் பச்சை கதிரும் புசியர்களா. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செலுத்த வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள், சரியா, முதல் காணிக்கை கொண்டு அடுத்த நாள்லேருந்து முதற்கொண்டு எண்ணெய்
துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி. அங்கே தான் பெந்தகோஸ்துனா பென்டினா 50, 50வது நாள். அதுலேருந்து எண்ணுங்க. எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை அந்த 50வது நாள் ஆண்டவருக்கு எல்லாரும் காணிக்க கொண்டு வர நாள். அவங்க அறுவடையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும். ஆகவே பெந்தகோஸ்து நாள் வருஷம் வருஷம் எப்படி கொண்டாடுவாங்க, வருஷம் வருஷம் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற அறுவடையில் காணிக்கையை கொண்டு கொடுக்குற நாள். அதுதான் பெந்தகோஸ்து நாள். நீங்கள் ஒரு மரக்காலே 10ல் 2 பங்காக மெல்லிய மாவினாலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கு என்று முதற் பலனாக கொண்டு அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்கன தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியும் பான பலியும் செலுத்தி வெள்ளாட்டையில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகியும் இந்த நாள் காணிக்க நாள். பெந்தகோஸ்து நாள் என்னென்ன, இத்தனை பலி எடுத்துன்னு ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக அந்த பலி என்ன செய்யணும், போகணும். தான் பெந்தகோஸ்து நாள். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடு கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரனுடைய அந்த நாள் உங்களுக்கு சபை கொடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் இது உங்கள் வாசஸ்தலம் எல்லாம் உங்கள் தலைமுறையும் செலுத்த வேண்டிய நித்திய. ஆகவே இதுதான் 2 பண்டிகை. பஸ்கா பண்டிகைன்னா ஆட்டை பலி செலுத்த இந்த ரத்தத்தை பூசுங்க, அப்போ உங்கள் வீட்டில் சாவு வராது. பெந்தகோஸ்து பண்டிகைன்னா என்ன அர்த்தம், முதல் அறுவடையில் பலி செலுத்தி அதுலேருந்து 7 வாரம் கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு 50வது நாள், இந்த 50வது நாள் இந்த சொன்ன அத்தனை பலியும் கொண்டு வரணும். அது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற, ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் அன்னைக்கு இவ்வளோ அறுவடை கொடுத்தாரு, இவ்வளோ ஆசீர்வதித்தார், அந்த எல்லாம் என்ன செய்யணும், நன்றியோடு ஆண்டவருக்கு முன்பதாக காணிக்கை செலுத்துகிற நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். இல்லையா? 3வது ப்ராஃபஸி ஆஃப் ஜோவேல், யோவேலின் தீர்க்கதரிசி. பெந்தகோஸ்தே நாள் அப்போ பேதுரு சொல்கிறார், யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது என்ன சொன்னார், யோவேல் தீர்க்கதரிசி என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார். யோவேல் 2:1-32. இந்த நாளிலே இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு, அன்னைக்கு சொன்னார் நினைக்காதீங்க, யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறது இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே என்ன நமக்கு உணர்த்துகிறது. இதிலேருந்து நம்ம இடத்துல கர்த்தர் என்ன அதை தான் பார்க்கணும். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதிலிருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டில் அதிலிருந்து நம்மோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன எச்சரிக்கை என்ன, அதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதை தான் இந்த தீர்க்க தரிசனத்தை தான் பெந்தகோஸ்தனால பேதுரு சொல்கிறார். என்ன யோவேல் தீர்க்க சொன்னது இன்றைக்கு என்ன சொன்னார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் எடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் கிட்ட வந்துடுச்சுங்க. தூரம் நினச்சின்னு இருக்காதீங்க, கிட்ட வந்துடுச்சு. கர்த்தருடைய நாள் சமீபமாய், அது இருளும் அந்தகாரமுமான, அது மப்பும் மந்தமான நாள். விடியற்காலை வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுவது போல் ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில்
உண்டானதும் இல்லை. இனி தலைமுறை வரும் வருஷங்களிலும் உண்டாவது பயங்கரமான. இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்ததில்லை. இதுக்கு முன்பதாக இந்த மாதிரி யாரையுமே இனிமேலும் பார்க்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தை போலவும் இருக்கும். அப்படின்னா அது வரத்துக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை எல்லாம் நல்லாயிருக்கும். அது அந்த நாள் வந்து அடிச்சது பாருங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ பயங்கரமான நாள். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவது. இதுதான் யோவேல் தீர்க்கதரிசனம். ஒரு பயங்கரமான ஒரு நாள் வருதுங்க, வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலின் இறைச்சலை போலவும், யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சலை போலவும், பர்வதங்களுடைய சிதறங்களின் போல குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பெசகாமல் ஒவ்வொன்றும் தன் அணியிலே ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே. அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் இருக்கும். அவைகள் பட்டணம் எங்கும் மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும். பலகணி வழியாய் திருடனை போல உள்ளே. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனமும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் என்ன செய்யணும்? யோவேல் அதான் தீர்க்க தரிசனம். இந்த பயங்கரமான நாள் வந்துன்னு இருக்குது, யாரும் நிற்க முடியாது. அதுக்கு முன்பதாக யாரும். நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் நான் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்ய? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப. ஒரு வேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளும் பான பலிகளும் செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தை தந்துருள்வார். ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுவோம், இந்த பெரிய ஆபத்து அழிவிலிருந்து எங்களை. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை விசேஷித்த ஆசரிப்பை, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் ஊன்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறையும் விட்டு புறப்படுவார்களாக. ஏன்? கர்த்தரின் பணிவிடைக்காரராக ஆசாரிகள் மண்டபத்திற்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உம்முடைய ஜனத்தை தப்பிவிட்டு புறஜாதிகள் அவருக்கு பழிக்கும் நிந்தைக்கும் உங்கள் சுதந்திரத்தை ஒப்புக்கூடாது. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்பார்கள். அழுவுங்க, ஆண்டவர்கிட்ட போய் புறஜாதியை உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சிரிக்கக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, நிந்திக்க. எங்கே உங்கள் தேவன்? ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது?
அப்படின்னு ஆண்டவருடைய கிட்ட போய் அழுங்க. எல்லாரையும் வர சொல்லுங்கள். வயசானவங்க, வாலிபங்க, குழந்தைங்க எல்லாரையும் வந்து தேவனை தேடுங்கள், உபவாசியுங்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் மற்றவங்களுக்கு கூட தலை குனிஞ்சு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. எங்கள் மேலே இறக்கும். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார். ஆண்டவரை தேடினா ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக இறங்குவார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சத்தையும் எண்ணெயும் கொடுப்பேன், நீங்கள் அதனால் திருப்தியார். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாய் விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழமான தேசத்துக்கு துரைத்தடும். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை தேசமே. நம்ம நேராக வந்து சில நான்ஸ்டாப் பஸ் இருக்குது பாருங்கள். நான்ஸ்டாப் நடுவில் எங்கேயும் நிற்காது. அந்த மாதிரி நேராக 21க்கு வந்து நிற்போம். தேசமே கர்த்தர் சொல்கிறார், தேசமே பயப்படும். அது முன்னாடி 20 வருஷம் என்ன சொன்னார்? அதுக்கு முதல்ல 20 வருஷம் கர்த்தர் என்ன சொன்னார் அதெல்லாம் கேட்குறது கிடையாது. இதெல்லாம் செய்யன்றார். இவ்வளோ ஆபத்து இருக்குது, நீ ஆண்டவரை தேடு, உபவாசி, வந்து அழு, அதெல்லாம் வாசிக்கிறது கிடையாது. நேராக எங்கேருந்து ஆரம்பிப்போம்? தேசமே வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தம் வீட்டில் மாட்டிக்கோங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்த களிக்கூறு. அது 1ஆம் வசனம் இல்லை, அது 21வது வசனம். அது வந்து அதுக்கு முன்னாடி 20 வசனம். அதெல்லாம் முதல்ல செய். அப்போ நீ வந்து அப்போ 21வது வசனம் வரும். அப்போ ஆண்டவர் தேசமே மகிழ்ந்த களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவரை தேடுறான். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வெளியின் மிருகங்களை பயப்படாதே, வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டா, விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே களங்கள் தானியத்தினால் ஆலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளியும் பச்சை கிளியும் முசுக்கோட்டை பட்சி பழுக்கும் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப. சரியா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எத்தனை பேருக்கு சம்பூர்ணமாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது? எங்கெங்கே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு இவ்வளோண்டு தான் சாப்பிட்ணும், இவ்வளோண்டு காட்டுறாங்க. இது இவ்வளோண்டு போடுப்பா, இது இவ்வளோண்டுன்னு எங்கெங்க. ஆண்டவரை தேடின ஆண்டவர் நீ சம்பூர்ணமாக சாப்பிடு, நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி எடுத்து. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனா கர்த்தருடைய நாமத்தை என் ஜனங்கள் ஒருபொழுதும், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாக கர்த்தர் வேறொருவர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும். அதற்கு பின்பு, இதுதான் பெந்தகோஸ்தே நாள். அதற்கு பின்புனா நீ முதல்ல ஆண்டவரை தேடு, முதல்ல உபவாசி, ஆண்டவர் சமூகத்தில் வந்து அழு, ஆண்டவரே எங்களை மேலே இறக்கம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். உங்கள் மூப்பர் சொப்பனங்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் ஆவியை ஒற்று. வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை கர்த்தருடைய பெரியதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் சந்திரன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக ஏற்படுத்தும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த நாளில் யாரெல்லாம் கர்த்தரை நாமத்தை கூப்பிட்றாங்க அவங்க எல்லாம்
அவருக்கு தேடு, அவரை கூப்பிடு, நீ ரட்சிக்கப்படுவாய், இந்த பெரிய ஆபத்துலேருந்து நீ தப்பிப்பாய். இதுதான் யோவேலுடைய தீர்க்கதரிசனம். 4வது, குரூசிஃபிக்ஷன் அட் பாஸ்ஓவர். பஸ்கா பண்டிகை அப்பொழுது சிலுவையில் அறையப்படுதல். மத்தேயு 26:1-2. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடப்படுவார் என்றார். இவே நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டை நீங்கள் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை, இந்த ரத்தம் இருந்ததுன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த சங்கார தூதன் தாண்டி கடந்து போவோம் உங்கள் வீட்டுக்கு, சரியா? இப்போ ஆண்டோடைய பஸ்கா ஆடாக புதிய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா ஆட்டுடைய ரத்தம் எப்படி அவங்களெல்லாம் காப்பாற்றுச்சோ, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி யாரெல்லாம் இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். மனுஷகுமாரன் பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்தாங்களோ, புதிய ஏற்பாட்டில் இந்த பஸ்கா பண்டிகை அப்பொழுது கர்த்தர் நசர் தம்முடைய ரத்தத்தை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி தன்னையே. அது முடிந்து 3ஆம் நாள் முதல் காணிக்கை கொடுத்தாங்க பாருங்கள். அது மாதிரி 3ஆம் நாள் ஆண்டவர் உயிரோட முதற்பல நான் உயிர்த்தெழுந்தவர்களின் மரித்தோர்கள் உயிர்த்தெழுந்த முதல் பல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதிலிருந்து 49 நாள் கழித்து 50வது நாளில் பெந்தைகோஸ்து நாள். இந்த பெந்தைகோஸ்து நாள் எல்லாரும் என்ன செய்வாங்க? காணிக்கை எடுத்துன்னு வரும். ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தார், நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் செய்த எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? ஒரு சுகந்த வாசனையாய் பலியாய் அந்த நாளிலே தான் தேவன் என்ன செய்கிறார்? எல்லாரும் அவருக்கு காணிக்கை கொடுத்து அவரை தொழுது கொள்கிற அந்த நாளிலே தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றி. அதுதான் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை, இந்த முதல் காணிக்கை, அப்புறம் 50 நாள் கழித்து 2வது காணிக்கை. அதே போல் தான் அதான் பெந்தெகோஸ்து நாள். அதே போல் பஸ்கா பண்டிகை அப்பொழுது ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், 50 நாள் கழித்து பெந்தைகோஸ்து நாள். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் பலி எடுத்துன்னு வருவாங்க எருசலேமுக்கு. எல்லாரும் அந்த நாளிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய ஆவியை ஊற்றினார். 5வது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2:1-40. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் அல்லாமலும் அக்னி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் ஆவியானவர் தங்களுக்கு தந்திருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம். ஏன்னா பெந்தெகோஸ்து நாள், பெந்தெகோஸ்து பண்டிகை எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இந்த பண்டிகைக்கு எல்லாரும் வந்திருக்கு, எல்லாரும் அவங்க காணிக்கை எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்களால் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒரு பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவங்க கலிலியா அங்கேதானே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அவன் ஒருத்தன் ஒரு ஊரில் ஏன் பாஷை பேசுகிறான்? இல்லை 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 ஏன் பாஷைன்றான். இன்னொருத்தன் என்னான்றான்?
இல்லை இது ஏன் பாஷைங்க, இது ஏன் பாஷைங்க. அந்த காலத்தில் இங்கிலீஷில் ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு ஜோக், சரியா? சைனாவில் அப்போ ஒருத்தர் தலைவர் ஜனாதிபதியான அவர் பேர் ஹூ. அவர் பேர் என்ன? ஹூ. அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குறான், யார் சைனா தலைவர்னு இங்கிலீஷில் ஹூ இஸ் த லீடர் ஆஃப் சைனா. அவன் பதில் சொல்கிறான், ஹூ இஸ் த லீடர் ஆஃப் சைனா. நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஹூ இஸ் த, ஐ எம் டெல்லிங் யூ ஹூ இஸ். ரெண்டும் ஒன்று தான். ஹூ இவன் யாருன்றான், அவன் பாஷையில் என்ன, அவன் ஹூன்றான். இல்லை இல்லை நீ யார், நான் கேட்குறேன் யார், இல்லை நான் சொல்கிறேன் அவன் தான். ரெண்டும் பேரும் ஹூ, இவன் கேட்குற கேள்வியும் ஹூ, சரியா? பார்த்தரும் மேதரும் எல்லாமே தரும் மெசப்போத்தாமியா யூதயா கபதயா பொந்து ஆசை அம்லியா எகிப்து என்னும் தேசத்தர்களும் சிரேனியா பட்டணத்தில் சுற்றிருக்க லீபியாவின் திசைகளை கூடியிருக்கிறோம். இங்கே சஞ்சரிக்க ரோமாபுரியும் யூதரும் யூத மார்க்கத்து அனைத்தவரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. என்னப்பா அது? எல்லாம் இவன் ஒரு பாஷை தானே இவனுக்கு தெரியும். இவன் எப்படி நம்ம எல்லார் பாஷையிலும் பேசுகிறானுங்க, ஆளாளுக்கு ஒரு பாஷை பேசுகிறாங்களே எப்படி? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னையாய் முடியுமோ என்று ஒருவரோடவர் சொல்லி, மற்றவர்களோ சில பேருக்கு இப்போ தான் ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துச்சு. என்னவாம்? இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம். இப்போ நீங்கள் பாஷை கற்றுக்கணுன்னா இல்லை குடிச்சா வந்துடும் போல். ஏதாவது புதிய பாஷை பேசணுன்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு ஹிந்தி பேசணுன்னு ஆசை வருதுன்னு போய் நல்லா குடிச்சா ஹிந்தி தன்னால் வந்துடுமா? நான் வட இந்தியா போகிறேங்க, எங்கெங்க ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஒன்றும் கவலைப்படாதப்போ நல்லா குடிப்பா, தன்னால் உனக்கு ஹிந்தி வரும். இவன் இத்தனை பாஷை பேசினா இவன் என்னான்றான், நல்லா குடிச்சிட்டு வந்துட்டாங்க. குடியில் இவருக்கு எல்லா பாஷையும் வருதான். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுச்சா, நீங்கள் எல்லாரும் அறிந்து என் வார்த்தைகளுக்கு நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள். பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்குது. தீர்க்க தரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் நாவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திற்கு தீர்க்க தரிசனம், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார். என்னைய ஊழியக்காரர் மேலும் என்னைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் நாவியை, அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கையும் அற்புதங்களையும் அதிசயங்களும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு, அப்படி இருந்தும் எவ்வளோ அற்புதம் நீங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்தீங்க, எவ்வளோ அற்புதம் செஞ்சார், எவ்வளோ அதிசயம். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையின் சிலுவையிலே ஆணியடைத்து கொலை செய். அவ்வளோ அவரை கொலை செஞ்சீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. அவர் என்ன பண்ணீங்க? தேவன் அவருடைய மரண உபாதைகளை கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்ட கூடாது இருந்தது.
அவரை குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசம், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து, என் நாவு களி கூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடு என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்பீர் என்று சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறது இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில். அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன். தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்பது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தலை குறித்து இப்படி சொன்னான். ஏற்கனவே சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், அவர் மாம்சம் அழிவை காணாது. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் அவர் தேவனுடைய வலது கருத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிற கேட்கிறதுமாக இதை பொழிந்தளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடி ஆக்கும் போட்டு வரைக்கும் நீர் என் வலது பாரச உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவுடனே சொன்னார் என்று அவனே. ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள். இவர்தான் உங்களுக்கு கிறிஸ்து. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்கிறேன், நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க, இயேசுவை நீங்கள் தான் எவ்வளோ அற்புதம் செஞ்சார், எல்லா தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நிறைவேற்றினார், எல்லாம் நீங்கள் பார்த்து கேட்டு தாவீதே அவரை பற்றி சொல்லியிருக்கிறார், எல்லாம் அறிந்து அவர் என்ன பண்ணீங்க, கொலை செஞ்சு. ஆனால் ஆண்டவர் வீட்டில் ஆண்டவர் உயிரோட இப்போ கேட்டோன்னு அவங்க மனசு என்ன செய்யுது, நடா இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி பண்ணிட்டோமே. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும், மனம் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தான் செய்தி, பெந்தேகோஸ்து நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி. நான் மனம் திரும்பி இயேசு நாமத்தில் என்ன செய், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த நாட்களிலே அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லு. இன்னும் அநேக வார்த்தைகள் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ள ஒரே நாளில், பெந்தகோஸ்தே நாளில் ஒரே பிரசங்கத்தை கேட்டு, நாங்கள் என்ன செய்யணுங்க சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோங்க, இந்த மாதிரி பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், மனம் திரும்ப ஞானஸ்தானம் எடு, பரிசுத்த ஆவியை பெற்று ஒரே நாளில் 3000 பேர். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்தியோதிலும் அப்பம் பெட்கதிலும் ஜெபம் பண்ணதும் உறுதியாய் ஞானஸ்தானம் எட்டு அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து இல்லை, திருப்பி இந்த பக்கமே தலையை காட்டாமல் இன்னமும் எப்படி இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எப்படி இருக்கிறாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்தியோத்திலும் அப்பம் பெட்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் விசுவாசிகள் எல்லாரும்
ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து காணியாட்சிகளும் ஆஸ்திகளும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்னுதினமும், இந்த பைபிளில் இருக்குதா இல்லையா? நீங்கள் என்னங்க சும்மா அந்த டெய்லி ஞாயிற்றுக்கு ஒரு நாள் மாத்திரம் வைங்க, அப்படி தலையை காட்டு. இல்லைன்னா முதல் வாரம் கம்யூனியனுக்கு மாத்திரம் திருவிருந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கா? அப்படின்னு போட்டிருக்கா? நம்ம சபையில் அனுதினமும் ஆராதனை நடக்குதா இல்லையா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போச்சு தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி நமக்கு வேணும்? இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இதே போல் ஆண்டவரே அனுதினமும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவர்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே நாளில் எப்படி ஆண்டவர் ஊற்றப்பட்டாரோ இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மேலும் என்ன செய்யும்? ஊற்றப்படுவீராக. ஆகவே பெந்தெகோஸ்தே நாள், டே ஆஃப் பென்டிகாஸ், அதன் பின்னணியிலிருந்து பார்க்கும்பொழுது முதலாவது எதை பார்த்தோம்? ஃபீஸ்ட் ஆஃப் பாசர், பஸ்கா பண்டிகை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படும்போது அங்கே கடந்து சங்கார தூதன். அதுக்கு அடுத்து ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட். அந்த முதல் நீங்கள் வாக்குத்தத்த தேசம் போய் முதல் அறுவடை வரும்போது அது என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு பலியாக முதற் பலனை கொடுத்து 7 வாரம் என்ன 7 வாரம் 50வது நாள் அதுதான் பெந்தெகோஸ்தே. 50 நாள் என்ன செய் சொல்லப்பட்ட எல்லா பலியும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்து. அதுக்கப்புறம் வந்து யோவேலின் தீர்க்கதரிசி. பயங்கரமான நாள் வருதுங்க, பயங்கரமான. நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டோட சமத்தில் வந்து எல்லாரும் கூடி வாங்க, பெரியவர் செல்ல வந்து அழுங்க. ஆண்டவரே எங்கள் மேலே இறக்கமா, எல்லாரும் எங்களை பார்த்து பரியாசம், எங்கே உங்கள் தேவன் என்ன செய்யக்கூடாது? அப்பொழுது கர்த்தர் இறங்குவார், தன் ஜனத்தை கடாட்சிப்பார். அப்போ ஆண்டவர் பயப்படாத, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதுக்கு பின்பு என் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் வந்து 4வது பஸ்கா பண்டிகையின் போது சிலுவையிலே ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தேவகுமாரனே என்ன செய்தார்? பழையற்பாட்டில் பார்த்தது புளியர் 3ஆம் நாள் உயிரோட அந்த முதல் காணிக்கை கொடுக்குற மாதிரி முதற் பேரான உயிர்த்தெழுதல். அதுலேருந்து 50 நாள் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த ஆண்டவர் எல்லாம் பார்த்துனே இருக்கிற. சும்மா திடீர்னு இல்லை, பெந்தெகோஸ்தே நாள் அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. அது வந்து ஆண்டவருக்கு எல்லாரும் பலி செலுத்துகிற எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அன்றைக்கி அந்த நாளில் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவியானவரை ஊற்று. எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல வரும்போது ஆண்டவர் முதல் நாளிலே அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் சபையிலே சேர்ந்து அனுதினமும் இந்த உபதேசத்தில் உறுதியாய் என்றார். இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களில் நாம் காணும். அதே போல் அந்த பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தர் எப்படி ஊற்றப்பட்டிரோ இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றப்படும், எங்களை நிரப்பும், அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், அனுதினமும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே இப்படிப்பட்ட கிரியை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவும், உம்முடைய சத்தத்தை கேட்கவும் அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த நாட்களிலும் எங்கள் மத்தியிலே பெந்தைகோஸ்தே நாளிலே செய்த எல்லா கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இந்த நாட்களிலே செய்வீராக. ஒவ்வொருவருடைய பலத்தினால் இடைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி, இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படி நாளிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக பலியாக உம்மை கொடுத்து இந்த நாட்களிலே உமக்காக ஜீவிக்கும்படி உம்முடைய ஆவியானவரை எங்கள் மீது நீர் ஊற்றியதே. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும், நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையால் உம்முடைய பலத்தால் இடைகட்டுவீராக. நீ தேற்றுகிற தேவன், தேற்றுகிற வாளன், பரிசுத்த ஆவியின் ஆறுதினாலும் ஆதி சபை வாழ்ந்தது போல இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி ஆற்றி எல்லாவித இருதயத்தின் வேதனைகளை மாற்றுவீராக, பலப்படுத்துவீராக. மிகுந்த தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, பலத்தோடு உமக்காக எழும்பி நிற்கும்படி செய்கிறார். எல்லாவித பயங்கள், தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியினாலே நிரப்புவீராக. நாளிலே பெந்தைகோஸ்தே நாளிலே ஆதி சபைக்கு அவர்களும் பயந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை எல்லா பயத்திலிருந்து நீர் விடுவித்தீர். உமக்காக தைரியமாக எழும்பி நிற்கும்படி செய்த தேவன் இந்த நாட்களில் அதே விதமாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக, வழிநடத்துவீராக. உன்னதத்தின் பலத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைகட்டுவீராக. ஒரே நாளிலே 3000 ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் பெற்றது போல இந்த நாட்களிலும் செய்வீராக. அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்கள் சபையிலே சேர்க்கப்படும்படி இந்த நாட்களிலே கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தது. இந்த நாளில் ஒவ்வொருவர் மீது ஊற்றும், பிள்ளைகள் மீது ஊற்றும், பெரியவர்கள் மீது ஊற்றும். ஒவ்வொருவரும் அந்நாட்களிலே உமக்கென்று எழும்பி பிரகாசித்து உம்முடைய வசனத்தை அறிவிக்கும்படி செய்வீராக. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. நல்ல சுகம்பலம் தாரும். எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாய் அகற்றி போடும். இப்படி சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவர். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா தடைகளை உடைத்து இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். திறந்த வாசலை வைப்பீராக. இந்த நாட்களிலே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி செய்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த நோய், எந்த வாதை, எந்த கொள்ளை நோய் உடைய பிள்ளைகளை தொடாதபடி அவருடைய வீட்டை இந்த இரத்த கோட்டைகளின் வைத்து போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தருளும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவர். பிள்ளைகள் செழிக்கட்டும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். எந்த குறையும் இல்லாதபடி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சம்பூர்ணமாய் வாழும்படி ஆசீர்வதியும். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும். காத்துக்கொள்ளும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.